All are welcome to our 4th standard mathematics online class. In this class, we have to continue with our division. Okay, chapter 5 division. In previous class, we have to discuss about what is division and the properties of division, right? Yes, right. So, what is division? So, division is nothing but it is a equal sharing or equal grouping that is mean by division. Okay, so ஒரு group of things இருக்குது, அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவல் குரூப்பாக ஒவ்வொரு குரூப்லேயும் என்ன செய்யணுமா ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து மீனிங் என்னது டிவிஷன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நான் 20 டால்ஸ் வச்சுருக்கேன். நான் 20 டால்ஸையும் ஒரு 4 பாக்ஸில் வைக்கணும். ஆனால் பட் அந்த 4 பாக்ஸில் எப்படி இருக்கணுமா 4 பாக்ஸில் 4 குரூப்பாக நான் ஷேர் பண்ணணும். இப்போ 4 குரூப்பாக ஷேர் பண்ணும்போது அந்த 4 குரூப்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஈக்குவலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ essentially I have 20 balls. You do not write in your note, right? This is a warm-up class. 20 balls or 20 dolls anyways. Okay, so I have 20 dolls. So I have to put these 20 balls into 4 box. How many box? 4 box. Then the 20 balls are 4 box la na வைக்கணும். Okay, so for each box ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை டாலர் இருக்கும்? ஸோ இப்போ 20 நான் என்ன செய்யணும் 4ஆல் டிவைட் பண்ணேன். 20 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ ஈச் பாக்ஸ். ஸோ ஒரு பாக்ஸில் எத்தனை டாலர் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ 20 டிவைடட் பை 4. அப்போ நம்ம என்ன செய்யணும் 4th டேபிள் சொல்லணும். 4th செய்யறது 4th டேபிள் 5 4s are 20. அப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை டாலர் இருக்கும்? 5 டாலர் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா டிவிஷன். இதுக்கு தான் இந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து என்னது டிவிஷன். இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன டிவிஷன். ஓகே, இப்போ நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேம் வந்து என்னம்மா டிவைடன். இதுக்கு நேம் என்ன டிவைடன். ஸோ இந்த டிவைடை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு நேம் என்ன டிவைசர். டிவைசர். ஸோ உனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா ரிசல்ட். This resultant is also named as quotient. சரி, ஓகே, நான் 5 பாக்ஸில் வச்சுட்டேன். இது பேலன்ஸ் ஏதாவது டாலர் இருக்கா? நோ, 0. அந்த 0 வந்து என்னம்மா ரிமைண்டர். அந்த 0க்கு நேம் என்ன ரிமைண்டர். ஓகே, ஸோ இந்த போர்ஷன்லாம் டிவிஷன் வரும் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்களோ, அதாவது ஈச் காஸ்ட் ஆஃப் பென்சில் ஆர் ஈச் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் ஈச் காஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈச் காஸ்ட் ஆஃப் திங்ஸ், ஸோ எங்கெல்லாம் ஈச் காஸ்ட்டு வருதோ ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுது டிவிஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நேற்று 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிவைடர். அதாவது டிவைசர் ஒன்றா இருந்ததுன்னா எந்த நம்பர் கூடயும் நீ ஒன்றை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வந்து என்னமா சேம் ஆன்சர் இட்ஸ் செல்ஃப் ஆஃப் த நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 64 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 64 divided by 1 equal to 64. Okay, suppose the property number 1. Okay, and the second property, if the divided and divisor are same number, divided and divisor are same number. For example 25 divided by 23, divided and divisor ரெண்டுமே சேமா இருந்தா resultant answer என்ன வரும்? 1. Resultant answer is 1. And the third property is this. Suppose if the dividend is 0, divided 0 இருந்ததுன்னா divisor is any number. Okay, divisor any number இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய resultant answer வந்து என்னன்னா 0 எப்போதுமே. And the fourth property, when the divisor is not 0, divisor எப்போதுமே என்ன வராது 0 வராது. Okay, so next we have to continue with how will you divide 3-digit number by 1 digit. Next one is dividing by a 1-digit number. Dividing by a 1-digit number. So 1-digit number ஆல எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிவைட் 649 by 7. டிவைட் 649 by 7. 649 எதால் டிவைட் பண்ணணும் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ essentially write in numbers 649. So this is a sign or symbol of divide. Okay, sign or symbol of divide. So 649 divided by 7. Divided by 7.
ஸோ இதுதான் அந்த என்னமா ஃபார்மேட்டு. இதுக்கு ஒரு நேம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இட்ஸ் அ ஷார்ட் மெத்தட், ரைட் ஒன். ஸோ நீ எந்த நம்பர் டிவைட் பண்ண போறியோ அது எங்கே வரும்? இன்னர் போர்ஷன் வரும். ஓகேவா? ஸோ 649. ஸோ இப்போ நம்ம டிவைசர் என்னது? 7. இது டிவைடட், 7ங்கிறது என்னது? டிவைசர். அப்போ 7 எங்கே வந்து அவுட் ஆஃப் த போர்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரணுமா? 649 டிவைசர் எங்கே இருக்கணும்? அவுட் ஆஃப் த போர்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் வெதர் ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பாரு. எப்போதுமே நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எங்கே ஒரு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரும் இல்லையா? ஸோ இந்த டிவிஷன் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லெஃப்ட்லேருந்து ரைட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து தான் போகும். ஓகேவா? டிவிஷன் வந்து எங்கேருந்து வருமோ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1 டிஜிட்லேருந்து வரக்கூடாது. எந்த டிஜிட் ஹையஸ்ட் டிஜிட்டோ அந்த ஹையஸ்ட் டிஜிட்லேருந்து தான் லோயஸ்ட் டிஜிட்டுக்கு நம்ம போகணும். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரும் இல்லையா? ஸோ இங்கே வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட், புட் யுவர் டேட் இன் யுவர் லெஃப்ட் மார்ஜின் அண்ட் புட் யுவர் ரைட் ஹெட்டிங் dividing by a 1 digit number. Okay, so இங்கேருந்து நீங்கள் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்ம் அப் கிளாஸ் வேண்டாம், that is just warm up class. So you have to start right this one. Okay, so okay guys, so how will you divide 649 divided by 7? So first you have to check whether the first place is இது 7 biggest இருக்கா smallest இருக்கான்னு செக் பண்ணு. So first number is biggest number or smallest number? 6. 7 விட 6 வந்து smallest number. Okay, so next you have to take the first 2 digit. சப்போஸ் இப்போ கிரேட்டராக இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பர் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே வந்து என்ன இருக்குது? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கணும். 64. இப்போ 64ல் 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குது நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு டேபிள் யூஸ் பண்ணணும். என்ன டேபிள் யூஸ் பண்ணணும்? 64 டேபிள் யூஸ் பண்ணணும். 7 டேபிள். எந்த நம்பர் இங்கே டிவைஸாக இருக்கோ நம்ம அந்த நம்பர் தான் அந்த டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன டேபிள் இருக்குது? 7 டேபிள் இருக்குது. ஸோ அதை போய் சேர 7 டேபிள். ஸோ லிசன் சில்ட்ரன், எப்போதுமே டேபிள் எங்கே இருக்கும்? ரைட் சைட் ஆஃப் த மார்ஜினில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும், அந்த மார்ஜினில் உங்களுடைய டேபிள் இருக்கும். ஓகே, ஸோ டியர் சில்ட்ரன், ஐ ஹேவ் டு ரைட் டேபிள் 1 into 7. 1 7s is 7, 2 7s are 14. I have to say the 7 table. Very good. 9 7s are 63. 9 7s are 63. So just wait. So listen guys, I have tried the table in your margin. So margin la table use pannike 177, 2 7s are 40, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 8 7s are 56, sorry 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63 and 10 7s are 79. Yes, this is it. இப்போ எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 64 இருக்கு. அப்போ 64 இங்கே நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இங்கே 63 வருது. 63க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருதுமா? 70 வருது. ஸோ எப்போ 64 விட 70 வந்து பிக்கஸ்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்பர் என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 64க்கு நியரஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குமா? 63. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், 63யோட ஸ்டாப் பண்ணணும். ஸோ 9 7s are 63. ஸோ பாருங்கள், 9 7s are 63. 9 கூட 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்து 63. ஸோ அப்போ இந்த 9 தான் நம்ம இங்கே என்ன வரும்? ரிசல்ட் எடுத்தால் 9 தான் இங்கே என்ன வருமோ? குவாஷன். இப்போ குவாஷனில் நீங்கள் என்ன வரும்? 9. ஸோ 9 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன? 63. ஓகே, ஸோ டியர் சில்ட்ரன், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஒரு லைக் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இங்கே நம்பர் இருக்கும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் அதே சேம் ஆன்சர் வரும். திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, நீங்கள் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இங்கே வரும். ஓகேவா? சேம் ஆன்சர் எழுதக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது ஆன்சர்னா நோ. ஓகே, யூ டு நாட் ரைட். ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் வெதர் யூ ஹேவ் டு மல்டிப்ளை திஸ் 2 number, யூ ஹேவ் டு ரைட் த ரிசல்டன்ட் நம்பர். ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் 2 number. இந்த 2 நம்பரையும் நீங்கள் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமோ 1. 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 1. 6லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. ஸோ அது எழுதுன்னு நமக்கு தேவை. ஓகேவா? யூ டு நாட் ரைட். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன். அடுத்த நம்பர் டவுன் பண்ணலாம். என்ன நம்பர்? 9. ஸோ யூ ஹேவ் டு ரைட் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் 19 7 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ 19 வருதான் பாரு? நோ. ஸோ 19க்கு
எப்போதுமே நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறது ப்ரீவியஸ் நம்பர் தான் பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸில் என்ன இருக்குது, 2 7s are 14 இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் 2 7s are 14. இப்போ இங்கே நம்ம என்ன இருக்கணும், 2 7s are 14. ஏன்னா 3 7 என்ன 21. 21 is also biggest number. 19 விட 21 என்ன biggest number. ஸோ அதுக்கு smallest, அதுக்கு நியராக என்ன நம்பர் வருதுன்னு செக் பண்ணணும். ஸோ 2 7s are 14. இப்போ 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணுங்கள். 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், வெரி குட் 5. ஸோ 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண 0. ஸோ அது எழுதுறது நெசசரி இல்லை. ஓகேவா? ஸோ பாருங்கள், 649 என்னமோ டிவைடட், 7 is divisor, quotient 92 and remainder இது 5. 5 வந்து 7 விட என்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். 7 டிவைசரை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்ததுன்னா நம்ம அதோட ஸ்டாப். ஓகே ஓகே guys. So பாரு 649 divided by 7. So first you have to check the first number is the biggest number or smallest number. Smallest number இருந்ததுன்னா you have to take the second number. Second digit சேர்த்து எடுத்துக்கோ. The 64ல 7 how many times இருக்குன்னு செக் பண்ணணும். So you have to use the table, 7 table. So whether the 9 7s are 63. So I have to write 9 in quotient. 9 7s are 63. I have to write the answer in 63. Right. Next you have to subtract these two values. 4 minus 3 equal to 1. 6 minus 6 is 0. You do not write. Okay. Next you have to down the second is third number 9. So 19. Next check how many 7s are there in 19. We have to use also 7 table. 2 7s are 14. So 7 is also there in 2 times. So you have to write 2. 2 7s are 14. Next you have to subtract these two numbers. The answer is 5. So 92 is quotient, 5 is also remainder. Next you have to write the answer. So what is quotient? So the quotient equal to 92 and the remainder equal to 5. Quotient 92, remainder 5. So dividing 4 digit and 5 digit number by 1 digit. Okay, so 4 digit and 5 digit number 1 digit number எப்படி divide பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? So next example 2, dividing 4589 by 6. 4589 by 6. So 4589 I have to divide it 6 ஆல் divide பண்ண போகிறேன். So first all of you write 6 table in your right margin. So the margin குள்ள என்ன இருக்கணுமா, 6 table இருக்கும். Okay, so listen children. Next you have to write how will you divide. So first all of you write 4589. 4589 write in inner portion. Okay, so outer line என்ன வருமா, 6. divisor எங்க வரும், out of the portion. இந்த நம்பர் டிவைட் பண்ண போகிறேன், அந்த டிவைசர் எங்கே வரும், அவுட் ஆஃப் போர்ஷன் வரும். இன்னர் போர்ஷன் என்ன வருமா, டிவைடட் நம்பர் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ செக் whether the first number is the smallest number or greater number of the divisor. டிவைசரை விட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கான்னு செக் பண்ணணும். 4 is also smallest number. 6 விட 4 என்ன நம்பர் தான், ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் ஃபர்ஸ்ட் 2 digit நம்பர். ஓகேவா? ஸோ நான் 5 சேர்த்து எடுத்துக்கிறேன், 45. ஸோ 45ல 6 how many times இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் whether 6 are also there in 45. So listen, I will say 6 table. In 6, 7 6 are 42, 8 6 are 48, 8 6 are 48. 48 is the biggest number of 45. 45 over 48 is the biggest number. So you have to just drop 7. So 7 6 are 42. 7 6 are 42. So 6 45 how many times irukuma? 7 times. How many times? 7 times. So the 7 enga varum, quotient varum. So 7 6 are 42. 7 6 are 42. Okay, next you have to subtract these two numbers. 7 6 are 42, answer like that. Okay, next you have to subtract these two numbers. 5 and 2 subtract panna answer enna varuma, 3. Okay, and next 4 and 4 subtract panna 0, so you do not write, adu edhum necessary illa. Next you have to down 8. next enna number down panuma 8. So listen, most of the children have to down just two numbers, 8 and 9.
ஸோ எந்த சேர்த்து நம்ம டவுன் பண்ண வேண்டாம். எப்போதுமே என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பராக தான் நம்ம டவுன் பண்ணணும். ஓகேவா? டவுன் பண்ணி டிவைட் பண்ணி அது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் டவுன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன் 38. இப்போ 38ல 6 how many டைம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ பாருங்கள், டேபிள் பாருங்கள், 6 6 are 36, 7 6 are 42. ஸோ 38 விட 42 இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் நம்பர். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், 6ஓட ஸ்டாப் பண்ணணும். அப்போ 38ல 6 how many times? 6 times. How many times? 6 times. 6 6 are 6 6 are 36. 6 6 are 36. Okay. Next we have to subtract these two numbers. ரெண்டு நம்பரும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 8லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 2. 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 0. Next we have to down 9. Next எந்த நம்பர் நம்ம டவுன் பண்ணுவோம்? 9. இப்போ 29ல 6 how many times இருக்குன்னு பார்ப்போம். How many times? Always see the table. 4 6 are 24, 5 6 are 30. 30 is the biggest number. 29 விட biggest number. இப்போ நம்ம ஜஸ்ட் எதோ ஸ்டாப் பண்ணணும், 4ஓட ஸ்டாப் பண்ணுறோம். 4 6 are 24. அப்போ 29ல 6 how many times? 4 times. How many times? 4 times. So first you have to write 4 in quotient. So 4 times 4 6 are 24. 4 6 are 24. Next you have to subtract this two number. 9லேருந்து 4 subtract பண்ண ஆன்சர் என்ன வருது? 5. 2லேருந்து 2 subtract பண்ண ஆன்சர் என்ன? 0. So 5 is smallest number of 6. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்டாப். ஓகேவா? இங்கே எதாவது நம்பர் இருக்கா? No. So the quotient is 764, remainder 5. ஓகேவா? ஸோ 4589 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுமா? 764. 764. ஸோ இதில் quotient என்ன? quotient I have to just write Q. Q is also represented as quotient. Okay? Q is also represented as quotient. So Q equal to 764. And next one is remainder. So the remainder equal to 5. Remainder equal to 5. So 4589 that's divided by 7. நான் 7ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்னமோ 764. So 764 is quotient. 5 is also remainder. As example 3. The example 3 is divide 67,316 by 7. So 316 எதால் டிவைட் பண்ணுவோம்? divided by 7. 7ஆல் டிவைட் பண்ணுவோம். Okay. So first all of you write a 7 table in your right margin. Okay. So next how will you divide these two numbers? So 67,316 inner portion வந்து divisor எங்க வரணுமோ outer portion வரும். Okay. So first check whether the first number is also biggest or greatest. 6 விட 7 biggest or greatest? 7 வந்து greatest number. Okay. 6 விட 7 வந்து என்னமோ greatest number. So next you have to take the first two number. So first two number பாருங்க 67. So 67ல 7 how many times இருக்குன்னு check பண்ணணும். So அதுக்கு we have to use table. 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. So just you have to stop. 9 7s are 63. ஏன்னா 17 is biggest number. 67 விட 70 வந்து என்ன number? Biggest number. இப்போ பாருங்க 67ல 7 வந்து how many times இருக்குமா? 9 times இருக்கு. So you have to write 9 in quotient level. So 9 7s are 63. 9 7s are 63. So next you have to subtract these two numbers. 9 7 multiply பண்ணி ஆன்சர் என்ன வருதுமா? 11. Okay. So 7 minus 3 equal to 4. 6 minus 6 0. So you do not write. அது no necessity இல்லை. இல்லை எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 0. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன் 3. என்ன பண்ணுறோமா? 3யை டவுன் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? 43. ஸோ 43ல 7 how many times இருக்குன்னு செக் பண்ணுறோம். 6 7s are 42, 7 7s are 49. 43யை விட 49 என்னமோ பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நீங்கள் எதோட ஸ்டாப் பண்ணால் போதும்? 6ஓட ஸ்டாப் பண்ணால் போதும். இப்போ இங்கே என்ன வரும்? 6 7s are 42. 6 7s are 42. So 6 எங்கே வரணும்? quotient நெக்ஸ்ட் நம்பராக வரணும். 6 7s are 42. ஓகே. ஸோ 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 1. 4லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமோ 0. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன். இப்போ நான் 3 டவுன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 1. நெக்ஸ்ட் எதை நான் டவுன் பண்ணணும்? 1 டவுன் பண்ணுறேன். ஓகே. ஸோ 11ல 7 how many times இருக்குன்னு செக் பண்ணு. how many times?
177, 2 sevens are 14. 11 விட 14 biggest number. அப்போ நம்ம எங்கே how many times? 1 times. So you can write 1. 1 7 is 7. So 11 இருந்து 7 subtract பண்ணுங்க ஆன்சர் என்ன வருமா? 11 minus 7 4. Very good. Next we have to down 6. எந்த நம்பர் டவுன் பண்ணுவோம்? 6. இப்போ 46ல 7 how many times இருக்குன்னு செக் பண்ணு. Okay, how many times? 6 sevens are 42, 7 sevens are 49. அப்போ நம்ம எதோட ஸ்டாப் பண்ணா போதும்? 6 ஓட ஸ்டாப் பண்ணா போதும். அப்போ 6 6 are 6 sevens are 42. Next you have to subtract these two numbers. இந்த number subtract பண்ணா 6 ல இருந்து 2 subtract பண்ணா ஆன்சர் என்ன வருமா? 4. 4 ல இருந்து 4 subtract பண்ணா ஆன்சர் என்ன? 0. Okay, so then the quotient equal to, so what is the quotient? 9000. எது ரிசல்டன்ட் ஆகுது? இதான் வந்து என்னன்னா quotient. So 9616. இது வந்து என்னது quotient. What is the remainder? ரிமைண்டர்னா என்ன? நமக்கு லெஃப்ட் இது பேலன்ஸ் இருக்குது, இதுதான் வந்து என்னன்னா ரிமைண்டர். ரிமைண்டர் என்னது? 4. Okay, 5a. So self practice 5a. First one is divide and find the quotient and remainder in each of the following. ஸோ கீழே நிறைய சம்ஸ் இருக்குமா? ஸோ டிவைடட் சம் இது எல்லாமே அவங்க என்ன டேரெக்டாக டிவைடடாக கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா குவாஷன் என்ன ரிமைண்டர் என்ன நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஐ ஹவ் டு டேக் த எஃப் சம். த எஃப் சம் இஸ் 9321 is divided by 8. 9321 is divided by 8. So how do you divide? So first all of you write 9321. Okay, so I have to write the divisor in front of the question. So first what we will do, so first check whether the first number is also smallest number or greatest number. 8 விட ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் கிரேட்டரா இருக்கா ஸ்மாலஸ்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. So 8 is also smallest number. So 9 ல 8 how many times? 1 times. Very good. So you have to write 1. 1 is 8. Okay, so next you have to subtract 9 minus 8. 9 ல இருந்து 8 subtract பண்ண ஆன்சர் என்ன வருமா? 1. Next you have to down 3. Next you have to check 13 ல 8 how many times? Is it 188, 2 8s are 16. 16 வந்து 13 விட என்ன number? Biggest number. அப்போ 8 வந்து 13 how many times? 1 times. So you have to write 1. So 18 is 8. Next you have to subtract. So 13 ல இருந்து 8 subtract பண்ண ஆன்சர் என்ன வருமா? 5. Very good. Okay, next you have to down 2. நம்ம எந்த நம்பர் டவுன் பண்ணணும்? next number என்னமா? 2. next 52 ல 8 how many times இருக்குன்னு செக் பண்ணு. 6 8s are 48, 7 8s are 56. அப்போ just you have to stop. 6 8s are 48. ஏன்னா 56 என்ன நம்பர்? biggest number. 52 ஓட 56 என்ன நம்பர்? biggest number. நீங்க எதோட ஸ்டாப் பண்ணா போதும்? 6 ஓட ஸ்டாப் பண்ணா போதும். அப்போ 52 ல 8 how many times? 6 times. So 6 8s are 48. 48. Next you have to subtract. But 2 ல இருந்து 8 subtract பண்ணணும்? No. So you have to borrow this number. இங்க இருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். 5 ஏதா சேஞ்ச் ஆகுமா? 4. 2 இங்க வரும்போது இங்க ஏதா சேஞ்ச் ஆகும்? 12 ஆகும் இல்லையா? So 12 ல இருந்து 8 subtract பண்ண ஆன்சர் என்ன? 4. Very good. So 4 minus 4 0. 4 minus 4 என்ன வருமா? 0. Next you have to down 1. இந்த பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. I have to down 1. So next you have to check 41 ல 8 how many times இருக்குன்னு செக் பண்ணு. So 5 8s are 40, 6 8s are 48. So 48 is also biggest number. அப்போ நீங்க இதோட ஸ்டாப் பண்ணா போதும்? 5 ஓட ஸ்டாப் பண்ணா போதும். இல்ல 5 8s are 40. 5 8s are 40. அப்போ 41 ல 8 how many times? 5 times. How many times? 5 times. So 5 8s are 40. 5 8s are 40. So 1. 1 ல இருந்து 0 subtract பண்ண ஆன்சர் என்னமா? 1. 4 ல இருந்து 4 subtract பண்ண ஆன்சர் என்ன? 0. So அது so answer. What is என்ன क्वेश्चन கேட்காங்க நமக்கு? quotient என்ன? ரிமைண்டர் என்னன்னு. So quotient equal to quotient என்னமா? 1000 1165. 1165. What is the remainder? So the remainder equal to 1. Remainder equal to 1. Quotient 1165. Remainder 1. Okay. To
to take the I sum. The I sum is 70,006 divided by 4. 70,006 divided by 4. So first I have to write 70,006 in the inner portion. So 70,006, okay, divided by 4. So first check whether zero. So no confusion. This is the easiest one. Okay. So first you have to check. The first number is 4 first number biggest or smallest check. Smallest next time number say biggest you can do the divide. Okay. So 7 4 how many times you can check. 4 table per 1 4 4 2 4 8. 7 18 is biggest. But 4 7 how many times? 1 times. So the 1 in quotient. So 1 4 is 4. Okay. Now 7, next you have to subtract. 7 minus 4. 7 and 4 subtract 3. Very good. Next you have to down 0. 0 but down. Next 30. So 30 is 4. How many times you can check? How many times? Already see the table. 7 4s at 28. 8 4s at 32, right? Okay. So whether in the number of start panama? Very good. 7 order stop. So 7 4s are 28. So 7 4s are 7 in your quotient. 28 in your check panamo, that's down. Okay. So 7 4s are 28. 7 4s are 28. 7 4s are 28. So 0 and 8 subtract panama? No. So just you have to follow one number. And one number 3 change 2. 0 10. So 10 and 8 is subtract answer 2. 10 and 8 is subtract answer 2. So next you have to do down another number 0. 2 and 2 subtract answer 0. Okay. So first 0 வந்து நமக்கு number convert ஆகும். So next you have to take the 2 number. Okay. So 20 ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் 0 போடாது. இல்லை கன்ஃபியூஸாக இருக்குல்ல உங்களுக்கு 0 வேணாம்னா இது நாட் ரைட் அங்கே வேண்டாம். ஸோ 20. இப்போ 20ல் 4 how many times இருக்குன்னு செக் பண்ணு. ஓகேவா? ஸோ 20ல் 4 how many times? See the table. 5 4s are 20. Very good. 5 4s are 20. So 5 4s are 20. So next you have to subtract this number. Subtract பண்ணாங்க என்ன வருமா? 0. 20 subtract answer 0. So next you have to down 0. Next you have to down 0. Okay, dear student, இங்க 0 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லிருக்கோம்? 0 கூட இந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஸோ அந்த 0 நம்ம என்ன செய்யணும்னா நம்ம 0 கொடுக்கணும். ஸோ அந்த குவாஷன்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? 0. வெரி குட். குவாஷன்ட்ல என்ன வரணும்? 0. ஸோ நெக்ஸ்ட் 0 கூட 4 டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன? 0. 0 minus 0 0. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இது டேரெக்டாக ஆன்சர் நம்ம எழுதலாம். ஒன்று 0 டவுன் பண்ணி மேலே 0 போட்டு 6 டவுன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இல்லை எங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை 0 into 4 equal to என்ன வருமா? 0. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? 0 0 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 6. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன் 6. 6 டவுன் பண்ணுங்க. 6ல் 4 how many times இருக்குன்னு செக் பண்ணுங்க. ப்ரீவியஸில் 0 இருந்ததுன்னா அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ இல்லை. ப்ரீவியஸில் 0 இருந்தால் அதுக்கு என்ன இல்லைன்னா வேல்யூ இல்லை. ஓகேவா? 0 நெக்ஸ்ட் நம்பராக இருந்தால் தான் நமக்கு வேல்யூ. 6க்கு நெக்ஸ்ட் 0 இருந்தால் தான் அதுக்கு நமக்கு வேல்யூ வந்து 6க்கு பிஃபோரில் 0 இருந்தால் அந்த 0க்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் பண்ணு. 6ல் 4 how many times இருக்குன்னு செக் பண்ணு. how many times? 1 time. So you can take 1. So 1 4 is 4. 1 4 is 4. 6லேருந்து 4 subtract பண்ண ஆன்சர் என்ன? 2. So then the quotient equal to. So quotient 17,501. Okay. So remainder balance என்ன இருக்கு? 2. So the remainder equal to 2. Okay. So dear student, இங்க பாருங்க 20 இருந்து 20 subtract பண்ணா 0. So next you have to down 0. அங்கேயே என்ன இருக்கு? 0 தான் இருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக 6 போட்டு டிவைட் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் டவுன் பண்ணி எழுதுன்னு சொல்லலாம். 0 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? 0. ஸோ 0 into 4 equal to 0. 0 வந்து 0 டவுன் பண்ணால் என்ன வரும்? 0. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டவுன் 6. 6 டவுன் பண்ணியிருக்கேன். 6ல் 4 how many times இருக்குன்னு செக் பண்ணும். ஓகே. ஸோ the quotient is 17,501 remainder. ஓகேவா? Homework session.
So all of you do the self practice 5A. Do the first one. First sum A, B, E, H, J and K. So page number 66.